வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் ட்ரீம் வீவர். இந்த ட்ரீம் வீவர் டூல் வந்து இந்த மாதிரி விண்டோஸில் கீழே இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுவில் போய் அடோப் ட்ரீம் வீவர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகும். இந்த ட்ரீம் வீவர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, வெப் டிசைன் இருக்குல்ல, வெப் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமான ஒரு டூலாக வந்து இந்த ட்ரீம் வீவர் இருக்குது. இந்த மேலே இருக்குல்ல, இது வந்து ஃபைலு, எடிட்டு, வியூ, இன்சர்ட்டு, மாடிஃபை, டெக்ஸ்ட்டு, கமெண்ட்ஸு, சைட்டு, விண்டோஸு, ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி மேலே மெனு இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஒவ்வொரு மெனுலையும் போய் உங்களுக்கு தேவையான மெத்தட் இருக்கோட ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முன்னாடி இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, அடோப் சிஎஸ்சி, இது வந்து குயிக் வியூக்காக ஃபஸ்ட்டே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் வியூவில் நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணீங்க, லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஃபைல் மாதிரி நிற்கும். அதுபோக வந்து கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஃப்ரம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து கெட்டிங் ஸ்டார்டட் நியூ ஃபீச்சர்ஸ் என்ன அது பார்க்குறதுக்கு, ரிசோர்ஸ்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்படி ட்ரீம் வீவரை பற்றின முகப்பக்கத்தை பார்த்துருக்கோம். இதில் ஒவ்வொரு பகுதியும் வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரீம் வீவரில் ஒரு புதுசாக வந்து ரெஸ்யூம் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரியேட் நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டேன். கிரியேட் நியூவில் ரெஸ்யூம் ஃபைல் கிளிக் பண்ண உடனே மேலே வந்துச்சுல்ல, இந்த இதில் இருக்கக்கூடிய document.html டைப் பப்ளிக் அப்படின்னு இருக்குல்ல, WC DDT XHTML 1.0 ட்ரெடிஷ்னல், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும் உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே வந்து அன்டைட்டில்னு சொல்லிட்டு மேலே ஒரு மெனு வந்து ட்ரீம் வீவரில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கோடு சாம்பிள் கோடு வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஹெட்டு, மெட்டா HTTP, கண்டென்ட் டெக்ஸ்ட் HTML, அதுக்கப்புறம் டைட்டிலு, ஹெட்டு, பாடி HTML, இதுதான் வந்து பேசிக்காக நியூவாக வந்து ட்ரீம் வீவரில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே வரக்கூடியது. இது நீங்கள் நோட் பண்ணி எழுதுனாலும் இது மாதிரி தான் ஃபஸ்ட் எழுதணும். டாக் டைப்ங்கிறது வந்து HTML கோடெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுருக்குது. HTML அப்படிங்கிறது வந்து இந்த HTML ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்காக கோடு மற்ற அதனுடைய கோடை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்க கம்ப்யூட்டரில் அதை எடுக்கிறதுக்கானது. ஹெட்டுங்கிறது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஹெட் ஃபைலை வந்து போடக்கூடியது. மெட்டாங்கிறது நம்ம இந்த மெட்டா அதுக்குள்ளே ஏதாவது நம்ம வந்து தேவையான டெக்ஸ்ட் ஏதோ இமேஜ் ஃபைலோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இதுக்கான டைட்டிலை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பாடி அப்படிங்கிறது நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட் இன்சர்ட் பண்ணுறது. HTML வந்து கடைசி க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் வந்து இந்த கோடுக்கான விளக்கம். இப்போ நம்ம HTML ஒரு கோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ டிஃபால்ட்டாக ட்ரீம் வீவர் ஓப்பன் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லை, இதில் போய் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து முதல் கோடி டைட்டில் வந்து மாற்றுறேன். என்ன மாற்ற போகிறேன், ஃபஸ்ட்டு HTML ஃபைல் மாத்திரமா. இது டைப் பண்ண உடனே நீங்கள் வந்து கேப்சர்னா கேப்ஸ் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டில். HTML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து வசிஷன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை இங்கே போய் சேவ் கொடுத்துக்கலாம். Ctrl+S ஆர் சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபைல் வந்து சேவ் கேட்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த இடத்துல போய், இப்போ நான் டி கோலத்தில் புதுசாக ஒரு ரிப்போர்ட் போட்டு என்ன போடுறேன், ட்ரைனிங் ஃபைல்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் போட்டுறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே உள்ளே போய் இதை வந்து FIRST ஃபஸ்ட் அப்படின்னு போட்டு ட்ரைனிங் ஃபைல்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டுன்னு போட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா. HTML ஃபைலில் இப்போ பாடிக்குள்ளே வந்து ஒரு கோடு எழுதி அந்த கோடை வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் பாடி. அந்த பாடிக்குள்ளே கோடு எழுதுகிறோம். H1 ஒரு டேக் போட்டு அதுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து வந்து H1 க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயில் அது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன உடனேவும் இதை வந்து Ctrl+S ஆர் சேவ் இது நீங்கள் கொடுக்குறோம். நம்ம வந்து சேவ் கொடுத்துறோம். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துறோம். சேவ்னு கொடுத்த உடனேவும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலக உருண்டை மாதிரி இருக்கும். உலக உருண்டை மாதிரி இருக்கா, இந்த உலக உருண்டை மாதிரி இருக்கிறதுல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் வரும். அந்த ப்ரௌசரில் வந்து நான் ஃபயர்பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனேவும் இந்த ஃபைல் என்ன ஆகுதுன்னா ஃபயர்பாக்ஸில் ஓப்பன் ஆகும். ஃபயர்பாக்ஸில் ஓப்பன் ஆகுதா, நீங்கள் வேறு ப்ரௌசரில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இப்போ க்ரோம் இருக்கா, க்ரோமில் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கலாம்.
வந்து பார்த்தீங்களா வெல்கம் சொல்லி. இது வந்து என்னது குரோமில் ஓப்பன் ஆகிருக்குது. இப்போது ஃபயர் பாக்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இது வேறு ஒரு ஃபைலு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது பாருங்கள், ஃபயர் பாக்ஸ்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஃபயர் பாக்ஸ். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். 3, 2, 1. ஹலோ வணக்கம். இப்போ நம்ம வந்து HTML வந்து ஃபர்ஸ்ட் HTML பார்த்தோம்ல, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் HTML பார்த்தோம். அதில் வந்து வெல்கம் பற்றி எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து H1 டேக். அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணும்னு போட்டுக்கலாம். இது மாதிரி அடுத்து வந்து H2 ஹாய், அடுத்து H3 ஹலோ, அதுக்கப்புறம் H4 கியூட், அப்புறம் H5 ஸ்மார்ட், அதுக்கப்புறம் H6 நைஸ். இப்படி சொல்லி நம்ம வந்து 5 டேக் எழுதிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 5 டேக்கையும் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். நார்மலாக வந்து இங்கே போய் சேவ் கொடுக்குறதுக்கு பொதுவாக நான் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட்டு கொடுத்துட்டு ப்ரீவியூவில் வந்து இப்போ குரோமில் போய் பார்க்க போகிறோம். பார்க்குறப்போ இந்த உலக ஒன்றை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வெல்கம், ஹாய், ஹலோ, கியூட், ஸ்மார்ட், நைஸ்னு பார்த்தீங்களா, இப்படி 6 வந்து டைட்டிலுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக HTML டேக்ஸ் இருக்குது. இது வந்து டைட்டில் யூஸ் பண்ணுவோம். H1 டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில், H2ங்கிறது செகண்ட் டைட்டில், H3ங்கிறது தேர்டு, H4 ஃபோர்த்து, H5 வந்து 5, H6 அப்படிங்கிறது 6. 6 விதமான டைட்டிலுக்கு நீங்கள் 6 விதமான டேக் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட வியூ தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வியூ பார்க்கும்போது இப்படி எழுதிட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். H1 டேக், H1 டேக் வியூ இப்படி போட்டுருவோம். இப்படி போட்டோம்னா போட்டுட்டு என்ன பண்ணணும், இதை எடுத்து எழுதிக்கணும். இட்ஸ் டு ரைட். இதை கோடிங் எடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை போய் இந்த மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்து அப்படியேவும் டிசைன் வியூவில் நம்ம வந்து காப்பி பண்ணி போடும்போது இப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். H1 டேக் வியூ, அடுத்து வந்து இங்கே வந்து H2 டேக் வியூ, H2 டேக் வியூ, நெக்ஸ்ட்டு இது H3 டேக் வியூ, H3ங்கிறது டைட்டில் மாதிரி. அடுத்து H4 HTML கோடிங் எழுதக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாம். இது வந்து H4 என் பொண்ணு கேட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன், அதுக்காக சொல்லிட்டுக்கிறேன். இது வந்து H5 அஞ்சாவது டைட்டில்னு அர்த்தம். டைட்டில்னா தலைப்பு. இது H6 தலைப்புனா புஸ்தகத்தில் மேலே ஒரு ஹெட்டிங் வருது இல்லை, சமூகவியல்னு சொல்லிட்டு. உன்னுடைய புக்கில் சமூகவியல்னு வருதுல்ல, புக்கில் அறிவியல்னு இருக்குல்ல புக்கு, அதுதான் டைட்டில் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம். H1 டேக் வியூ, H2 டேக் வியூன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம ரிவ்யூவில் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபர்ஸ்ட் டாட் HTML அப்படிங்கிறதுல H1 டேக் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். H2 டேக் வியூ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதில் மிஸ்டேக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, H1 போட்டிருக்கோமா. இப்போ நம்ம இதை எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா கற்றுக் கொடுக்கும்போது நம்ம வந்து தப்பு பண்ணுறதுனால நமக்கு நன்மையே நடக்குமே ஒழிய தீமை நடக்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஒவ்வொரு டைம் நம்ம கோடிங் எழுதும்போது இப்படி தான் நம்ம மாற்றி ஒர்க் பண்ணி வைப்போம். அதை நம்ம இது மாதிரி ப்ரௌஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ப்ரௌஸ் பண்ணி பார்த்து தான் சரி பண்ண முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை வந்து இப்படியே எடுத்து ஏதாவது கலர் கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது. இங்கே ஸ்பிளிட்டு ஏதாவது ஒரு கலர், சம்திங், எனிதிங் ஒன் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே கீழே இருக்குது கலர். அப்போது கலர் வேர் இஸ் த கலர் இங்கே வந்து பார்க்கணும்பா. ரெட்டு and this one is come to green and this one is come to blue and this one is come to orange and this one is இது வந்து
ஏதோ ஒரு வயலட், இது லாஸ்ட்டாக இருக்குது பிளாக்காக இருக்குது. இப்போது இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு நம்ம இங்கே போய் ப்ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே போய் ப்ரௌசரில் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், F5 அப்படின்னு சொல்லி F5 கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அங்கே இருக்குது இங்கே வந்துடும். ஒவ்வொரு டைமே நம்ம அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை. நன்றி.